கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நமக்காக உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். நல்ல கர்த்தரை துதிச்சு அவருடைய வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் தியானத்துக்குரிய வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இதை தன்னுடைய சீசர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் நம்ம மாற்றிவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் தான் அதை செய்யும். சபிக்கிறவர்களை ஏன் ஆசீர்வதிக்க சொல்றாரு அப்படி சொன்னா, சபிக்கிறவங்க எப்போ வேணாலும் மாறிடுவாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினான். அப்புறம் மனஸ்தாபப்பட்டு இயேசுவோடு இணைஞ்சு விட்டான். ஆனா நிந்திச்சவங்களையும் நீங்க ஆசீர்வதிக்க கூடாது. உங்களை நிந்திப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில நிந்தனை பண்ணாங்க, தெய்வ நிந்தனை பண்ணாங்க. நீ தேவனுடைய குமாரனையானால் கீழே இறங்கி வாரும் என்று சொன்னார்கள். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை ஆசீர்வதிக்க கூடாது. அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்களுக்காக ஜெபம் தான் பண்ணணும். இயேசு என்ன ஜெபம் பண்ணார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். நண்புக்குரியவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் எப்போ வேணாலும், சில நேரத்தில் பெற்றோர் சபிப்பாங்க பிள்ளைகளை, நீ விளங்காமல் போயிடுவேன், நாசமாக போயிடுவேன்னு சொல்லி. ஆனால் மறுபடியும் அந்த பிள்ளைகள் மேலே அவங்க தான் அன்பு கூறுவாங்க, அவங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க. அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை அழகாக எழுதுறார். நீங்கள் சபிக்கிறவங்கள ஆசீர்வதிச்சு பழகுங்க. அவங்க சபிக்கிறாங்க, நீங்களும் சபிக்காதீங்க. அதுபோல் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்களை நிந்தனை பண்ணுறாங்க, அப்புறம் நீங்கள் அவனுக்கு போய் நின்றுட்டு நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? உங்களை நிந்திக்கிறான், நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான், நீங்கள் வந்து உங்களை ஏளனம் பண்ணுறான், உங்களை கஷ்டப்பட, அவனுக்கு நீங்கள் உதவி செய்து என்ன பிரயோஜனம்? என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் மாற்றி செயல்பட்டால் பிரச்சனை நமக்கு தான். கர்த்தர் சொல்கிற மாதிரி நம்ம செயல்படுவோம். நிந்திக்கிறானா அவனை விட்டு விலகணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இவன் என்னை நிந்திக்கிறான்ப்பா, நான் உம்மிடத்துல சொல்கிறேன் ஏசப்பான்னு அப்பாட்ட போயிட வேண்டியதான். ஆனால் சபிப்பாங்க பாருங்க. அவங்க யார் சபிப்பாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல முக்கியமான நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் சபிப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதை உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாறி தேவனுக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், விடக்கூடாது. கர்த்தர் ஜெபம் பண்ணினார், இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணார் நிந்திக்கிறவர்களுக்காக. அதனால் உங்களுக்கு நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் மட்டும்தான் பண்ணணும். அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடாது, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அவங்க உங்கள்கிட்ட உதவின்னு வந்தால் தான் நீங்கள் உதவி செய்யணும். அவங்க கேட்காம நீங்கள் எந்த உதவி செய்தால் அது ஆசீர்வாதம் இருக்காது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் நீர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூறட்டும். இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார், ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.